Hi students, நம்ம இந்த வீடியோல 10th சோஷியலுக்கான செகண்ட் டெர்ம் டெஸ்டோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் மாடல் ஆஃப் தி பசங்கள பார்க்கறோம். சோ இதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चन வாய்ப்பு இருக்கு பசங்களா. சோ அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கிற எல்லா क्वेश्चनும் பக்காவா படிச்சிருங்க பசங்களா. சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போய்லாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பார்க்கலாம்ப்பா. சோ உங்களோட क्वेश्चंस எல்லாம் படிக்கிறேன். அதுக்கு நான் ஆன்சர் செக் பண்ணீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் தி மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஃப்ரம் தி ஃபாலோவிங். ஓகேங்களா. செகண்ட் ஒன் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு கலந்த மாதிரி தான் பாருங்க. செக் பண்ணீங்க. Second one, which act introduced the provincial autonomy? Third one, the highest peak in South India is dash. Fourth one, number of major and minor ports in Tamil Nadu are. Fifth one, which is not related to our foreign policy? Sixth one, how many Indian states have their boundary with Nepal? Seventh one, in India taxes are including dash. ஓகேங்களா. ஸோ இதில் எல்லா கொஸ்டின் பக்காவாக படிச்சிங்கப்பா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பாருங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து எனி 5 எழுதுனா போதும். இதில் கொஸ்டின் நம்பர் 15 மட்டும் பார்த்தா கம்பல்சரி. சரிங்களா. ஸோ 8th ஒன் வந்து வாட் டு யூ மீன் பை ட்ரைன் ஆஃப் வெல்த். 9th ஒன் வை வாஸ் சைமன் கமிஷன் பாய்காட்டட். 10th ஒன் ரைட் ஏ நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 11th ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தேரி. 12th ஒன் ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. 13th ஒன் வை இஸ் கோயம்புத்தூர் கால்ட் த மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. 14th one, list out the members countries of SAARC, அதாவது SAARC உறுப்பு நாடுகள் பட்டியலிடுக. 15th one, what is regressive tax, தேய்வு வீத வரி விதிப்பு முறை என்றால் என்ன. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்ட் 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி 5 எழுதுனா போதும். கொஸ்டின் நம்பர் 23 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ 16th வந்து பார்த்தீங்கன்னா attempt an essay of the heroic fight of வீரபாண்டிய கட்டபொம்மன் conducted against East India Company. 17th one, discuss the causes of the revolt of 1857. ஓகேங்களா. 18th one, describe the role of Tamil Nadu in the civil disobedience movement. 19th one, write a account on river Kaveri. அதுக்கப்புறம் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இப்போ வேறுபடுத்துக ஃபுட் கிராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸு. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் இது டிஸ்டிங்விஷ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன் இருக்கு. வை டூ மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃப்ளோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகேங்களா. 21 டிஸ்கஸ் த கோர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. 22 explain direct and indirect taxes with example. 23 பா டைம்லைன் சார்ட்டு எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருந்தால் போதும். 1920லேருந்து 1950 வரைக்கும். சரி இதில் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ்ப்பா. ஸோ இதில் வந்து மேப் இருக்கும். ஸோ என்ன இந்த லோக்கல் பிளேஸை நோட் பண்ணி வச்சிங்க. தமிழ் இங்கிலீஷ் மீடியம் கலந்த மாதிரி தான் இருக்குது, மறுபடியும் சொல்லியிருக்கேன். ஸோ ஜான்சி, மேருத்து, அம்பலா, லக்னோ, சிட்டகாங், ஜாலியன்வாலாபாக், சபர்மதி ஆசிரம், வேதாரண்யம் ஆர் ரிவர் காவேரி, ரிவர் வைகை, சென்னை சீபோர்ட்டு, மேட்டூர் டேமு, மணிமுத்தாறு டேமு, சுகர் கேன் க்ரோவிங் ஏரியா, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா, திருச்சி ஏர்போர்ட். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சிங்க பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. அதோடு இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொஸ்டின் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.